எடப்பாடி பழனிசாமி இல்லாத ஒரு அதிமுக சாத்தியமா? அதாவது தமிழக மக்கள் இன்றைக்கு 1 கோடி தொண்டர்களும் விரும்புவது விரிந்திருக்கிறது அனைத்து இந்திய அண்ணா திமுக சக்தியில் அனைவரும் ஒருங்கிணைக்க வேண்டும். ஒருங்கிணைந்தால்தான் எதிர்வரும் காலங்களில் நம்மளுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சி நிறுவ முடியும் என்ற கருத்து வலுவாக மக்கள் ஒரு அதிமுக தொண்டர்களின் மனதில் இருக்கிறது. அதைத்தான் நாங்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இணைய வேண்டும், இணைய வேண்டும், இணைய வேண்டும். அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? அது இலக்காரமாக பேசுகிறார்கள். ராஜன் செல்லப்பா மதுரைக்கு பன்னீர்செல்வம் 6 மாதம் ஆயிடும். அவர் சார்பாக எடப்பாடி போய் பேசுவார். என் சார்பாக யாரப்பா சொல்லிட்டு எடப்பாடி நாங்கள் பேசணும், அனைவரும் இணைய வேண்டியதுதான் சொன்னோம். எங்கள் சார்பாக நான் போய் உன்னை பெட்டிஷன் போட சொல்லலாம். அதெல்லாம் இல்லை. ஒருமித்த கருத்தோடு இணைய வேண்டும். அதுதான முடிவு, நல்ல முடிவு. அதைத்தான் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் ஒற்றை தலைமை வேண்டும் என்று சொல்லி அவர் ஒற்றை தலைமையை வந்ததுக்கு பின்னால் 11 தேர்தல்களை அவர் சந்தித்திருக்கிறார். 11 தேர்தல்களில் தோல்வி அடைந்திருக்கிறார். ஈரோடு இதுக்கு முன்னால் நடந்த ஈரோடு சட்டமன்ற தேர்தலில் தோல்வி, 66,000 ஓட்டு வித்தியாசத்தில் தோற்றிருக்கிறார். 2 தேர்தலை புறக்கணிப்பு செய்திருக்கிறார். 234 தொகுதிகளிலும் இரட்டை இலை சின்னத்தை போட்டியிடச் செய்து மாண்புமிகு வெற்றி பெற்ற அம்மா அவர்கள் வெற்றி பெற்ற அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் இன்றைக்கு தேர்தலை சந்திப்பதற்கு லாயக்கற்ற தலைமையாக இன்றைக்கு விளையும். தியாகத்துக்கும் தயார்னு சொல்ல வர்றது எதை முன்னிறுத்தி சொல்ல வரீங்க? என்ன தியாகம்? எந்த தியாகத்துக்கும் தயார் நீங்க சொல்லியிருக்கீங்க. அதை எதை முன்னிறுத்தி இந்த வார்த்தையை சொல்றீங்க? அதாவது கட்சி இணைய வேண்டும், எல்லா தியாகத்துக்கும் தயார்னு சொல்லிட்டு பாஜக டெல்லி தலைமை உங்களுடைய இணைப்புக்கு ஏதாவது பேசிட்டு இருக்காங்களா? பாஜக டெல்லி தலைமை உங்களுடைய இணைப்பு பரம ரகசியம். சார், செங்கோட்டையை போன்று வேற யாரும் அதிர்ச்சியில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசிட்டு இருக்காங்களா? நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாளுக்கு வெயிட் பண்ணி பாருங்க. இல்லை சார், தொடர்ந்து சசிகலா சொல்றாங்க, நீங்களும் சொன்னீங்க. ஆனால் அதுக்கான முன்னெடுப்புகள் எதுவுமே நடக்க மாட்டேங்குது சார். சசிகலாவும் சொல்றாங்க, பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. வாழ்வு அந்த ரகசியம் சொல்ல முடியாது. நீங்களே சேர விடாம தடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை கொண்டு வாய்க்கணும். சார், நிதி ஒதுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தர்மேந்திர பிரதான் சொல்லியிருக்காரு மத்திய அமைச்சர். இந்த மும்மொழி நிலைப்பாடு எங்களுடைய கடும் கண்டனத்தை நான் அறிக்கை மூலமாக தெரிவித்திருக்கிறேன். பேரறிஞர் அண்ணா அவர்கள் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பினார். புரட்சித் தலைவர் அவர்களும் சட்டமன்ற தீர்மானமாக நிறைவேற்றினார். இருமொழிகளை தான் எங்களுடைய உயிர் மூச்சு. மாண்புமிகு அம்மா அவர்களும் சட்டமன்றத்தில் தீர்மானமாக நிறைவேற்றி இருமொழிகளை தான் தமிழருடைய விருப்பமாக இருக்கிறது நிறைவேற்றி அனுப்பினார். நான் சட்டமன்றத்தில் பேசுகின்ற பொழுது நானும் இதையே வலியுறுத்தி பேசினேன். ஆக அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களை உரிமை மீட்கின்ற குழு இருமொழிக் கொள்கையில் நிரந்தரமாக உறுதியாக இருக்கிறது.